ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூபிட் காயினில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்பால் என்ற ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட லீடர் வந்து ஸ்டெப்பாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வேலட் க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட் வேலட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். தென் சாஃப்ட்வேர் வேலெட்டை செலக்ட் பண்ணுங்கள். தென் க்ரியேட் நியூ வேலெட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் க்ரியேட் நேம், உங்கள் நேம் போட்டுக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. தென் செலக்ட் பேக்கப் மேனுவல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 12 நிமோனிக் கீ வரும். ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. 12 வேர்ட் வரும். சரிங்களா? ஒரு சென்டென்ஸாக இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி யூபிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு அசட், இது ஒரு சொத்து. இது பாதுகாக்கிறதுக்கான 12 கீ தான் அந்த 12 நிமோனிக் கீ. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, ரைட்டிங்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எழுதி வச்சா மட்டும் அதில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு ஃபோன் மேலே ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மெயில் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபாக. அது ரொம்ப முக்கியம். ஸோ 12 வேர்ட் வந்ததுக்கப்புறம் தென் கண்டினியூ கொடுத்திங்கன்னா கீழே அந்த வேர்ட் மாற்றி இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஈக்குவலாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வேலட் ரெடி ஆகிடும். ஸோ வேலட் ரெடி ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நெட்வொர்க் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க உங்களோட லீடர்ஸ். அது எப்படி வந்து நெட்வொர்க் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோ டு திஸ் சேஃப்பால் ஆப். ஸோ சேஃப்பால் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், வேலட் பேஜ் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பேஜில் ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், பெல் பட்டனுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டம் நெட்வொர்க்கு ஒரு 4th பிளேஸில் கஸ்டம் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போங்க. ஆட் நெட்வொர்க்கு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இப்படி தான் வரும். நான் ஒன்ஸ் மறுபடியும் கூட உங்களுக்கு இதில் நான் என்டர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் நீங்கள் இந்த கஸ்டம் நெட்வொர்க் வந்தீங்கன்னா ஆட் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஆட் மேனுவலி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் நேம் என்ன இருக்குது? நெட்வொர்க் நேம் பாருங்கள், யூபிட் ஸ்மார்ட் செயின். ஓகேவா? அடுத்தது ஆர்பிசி யூஆர்எல், அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போகிறோம். யூபிட் ஸ்மார்ட் செயின், யூபிட் ஸ்மார்ட் செயின். அடுத்தது ஆர்பிசி யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கணும். செயின் ஐடி. ஓகேங்களா? அது வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். நீங்கள் எதுவுமே என்டர் பண்ண வேண்டாம். சரிங்களா? டிஃபால்ட்டாக அதுவே வந்தால் தான் கரெக்டு. நீங்கள் என்டர் பண்ணிக்கிறது. கரன்சி சிம்பிள் என்ன இருக்குங்க பாருங்கள், ஆர்பிசி யூஆர்எல் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். செயின் ஐடி நான் போடலை, அதுவே வந்துடும். கரன்சி சிம்பிள் யூஎஸ்டி. அதுக்கு அடுத்தது பிளாக் எக்ஸ்போலர், அதை நான் இப்போவே காப்பி பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் காப்பி ஆகிடும். கரன்சி சிம்பிள் வந்து இப்போ என்டர் பண்ணலாம். யூஎஸ்சி ப்ராக்கெட்டில் ஒரு ஜஸ்ட் கேஸ்ன்னு மட்டும் தான் போட முடியும். அதுக்கப்புறம் போட முடியாது. ஜஸ்ட் லீவ் இட். நெக்ஸ்ட் பிளாக் எக்ஸ்போல நான் காப்பி பண்ணிவிட்டேன், நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், செயின் ஐடி டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்டான செயின் ஐடியாக வந்துருச்சு. இப்போ ஆட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஆட் கொடுத்தாச்சு. நம்ம இப்போது நெட்வொர்க் யூபிட் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கை ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் கோ டு தி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ், கிளிக் த கஸ்டம் நெட்வொர்க். இப்போ பாருங்கள், யூபிட் ஸ்மார்ட் செயின் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் நெட்வொர்க் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ ஆட் பண்ணிட்டதுனால யூபிட் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வேலட் பேஜுக்கு வந்துடுங்க. அடுத்த ஆப்ஷன் ரைட் சைட் கார்னரில் 3 புள்ளி இருக்கும். அதாவது சென்டரில் 0 இருக்குங்களா? 0க்கு கீழே பிடிசி, அதுக்கு கீழே சர்ச்ன்ற ஆப்ஷன், சர்ச்சுக்கு பக்கத்தில் ஆலுக்கு பக்கத்தில் 3 புள்ளி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் காயின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் கடைசியாக ப்ளஸ் போட்டு ஆட் கஸ்டம் டோக்கன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் அட்ரஸ், ஸோ இந்த கம்பெனியோட கான்டாக்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நெட்வொர்க் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? நெட்வொர்க்குக்கு நேராக ஆப்போசிட்டில் பாருங்கள் ஏவிஎக்ஸ் செயின், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள், நம்ம நெட்வொர்க் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? நம்மளோட நெட்வொர்க் என்ன? யூபிட் ஸ்மார்ட் செயின் இவிஎம் போட்டு யூபிட் ஸ்மார்ட் செயின் இருக்கா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு யூபிட் ஸ்மார்ட் செயினை மாற்றணும். மாற்றிட்டு தென் கான்ட்ராக்ட் அட்ரஸ் உங்களோட அப்ளைன் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க.
காண்டாக்ட் அட்ரஸ் வந்து பாருங்கள் இதில் இருக்குது, ஒரே பேர் இதுலேயே இருக்கிறதுனால அதை காப்பி பண்ண முடியாது, தனியாக அனுப்பியிருப்பாங்க. 113394 அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் காண்டாக்ட் அட்ரஸ். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நேம் என்ன இருக்குது இப்போ பாருங்கள். இதில் ஹவு டு ஆட் யூபிட்ஸ் இன்டு சேஃப்பால் வாலெட்னு இருக்கா. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணியாச்சு, காண்டாக்ட் அட்ரஸ் பேஸ்ட் பண்ணியாச்சு, நேம் யூபிட் ஸ்கேன், நேம் வந்து யூபிட் ஸ்கேன், தென் சிம்பிளில் யூபிட் காயின் டிசம்பர் 18. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா. பாருங்கள், நேமில் யூபிட் ஸ்கேன், சிம்பிளில் யூபிட் காயின் டிசம்பர் 18. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போது ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், டாப்பில் ஆட் கஸ்டம் டோக்கனுக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைட் கார்னரில் டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா ஆடட் வந்துடும். ஓகேவா. இப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வேலட் பேஜுக்கு வந்தாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்னென்னா, அதே ரைட் சைட் கார்னரில் 3 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேனேஜ் காயினில் போயிட்டு, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஃபஸ்ட்டு டோக்கனை தானே க்ரியேட் பண்ணாங்க. அந்த டோக்கன் வந்து இதில் அதையும் ஆட் பண்ணி வச்சிடலாம். UMT அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு UMTன்னு டைப் பண்ணிங்கன்னா UMT PEP 20 ஒரு ப்ளூ கலர் யூனிட்டி மெட்டா டோக்கன் இருக்கும். இதுதான் டோக்கன் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண டோக்கன். அந்த டோக்கனுக்கு நேராக ப்ளஸ் இருக்கும், அந்த ப்ளஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க, கம் டு பேக்கு. ஓகேவா. வேலெட்டில் யூன்னு போட்டால் ஓகே, நம்ம ஆட் பண்ண யூபிட் காயின், USC கேஸ் ஸ்மார்ட் செயின், UMT. இப்போ பாருங்கள், இந்த டோக்கனோட வேல்யூ இப்போ எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா $200. ஸோ ஒரு $90. ஓகேங்களா. ஸோ $200 இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் நியர்பை 20,000 அப்போ ஒன்று போயிட்டுருக்கு. 1 இயரில் க்ரோத் ஆன ஜஸ்ட் டோக்கன். ஸோ இவங்களுக்கு டோக்கனே இவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இவங்க கொடுத்துருக்க காயின், அது இந்தியா பேஸ்டு காயின், யூட்டிலிட்டி காயின் எந்தளவுக்கு வேல்யூ வரும்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. தென் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரெஃபரல் லிங்க், இவங்க வந்து ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருப்பாங்க உங்கள் லீடர். ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா, காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சேஃப்பால் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்வொர்க் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. வேலட் பேஜுக்கு வந்துடுங்க. கீழே வேலட் பேஜில் தான் இருக்கீங்க. இப்போது கீழே லாஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வேலட், மார்க்கெட் அண்ட் டி ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் மேலே டாப்பில் சர்ச் இருக்கும், சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச்சை புதுசாக உள்ளே போகும்போது சர்ச்சை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு பாப்பப் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜ் போயிடும். ஸோ சர்ச்சில் இந்த ரெஃபரல் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைட் கார்னரில் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்களா. ஸோ உங்களோட க்ரியேட் அக்கௌண்ட் பேஜ் வந்துடும். ஸோ நம்மளோட டீட்டெயில் எல்லாம் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் 3 புள்ளி இருக்குது. ஓகேங்களா. அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி நெட்வொர்க் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள், எத்ரீத்தை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட யூபிட் ஸ்மார்ட் செயினை நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணணும். எங்கே இருக்குது யூபிட், நம்ம ஆட் பண்ண யூபிட் ஸ்மார்ட் செயின் இங்கே இருக்குது பாருங்கள், யூபிட் ஸ்மார்ட் செயின். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. யூபிட் ஸ்மார்ட் செயின் ஒவ்வொரு டைமும் இப்படி சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டீங்களா. இப்போ பாருங்கள், ரெஃபரல் ஐடி, உங்களோட அப்ளைனோட ஐடி வந்துடும். ஃபுல் நேம் நான் என்ன பண்ணிட்டேன், அனிதா. இமெயில் அட்ரஸ், ஆக்டிவான இமெயில் அட்ரஸ் ரொம்ப 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 முக்கியம். இமெயில் அட்ரஸ், ஆக்டிவான இமெயில் அட்ரஸ் இருந்தால் தான் எப்போவா இருந்தாலும் இந்த அசட்டை ரெக்கவரி பண்ண முடியும். ஒன்று அந்த 12 நிமோனிக்கு, இன்னொன்று இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு மறந்துட்டால் கூட அது வந்து எப்படி ரெக்கவரி பண்ணணும் இன்னொரு ஆடியோவில் உங்களுக்கு நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா. லாகின் யூசர் ஐடி, இது ரொம்ப முக்கியம். இந்த யூசர் ஐடி வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். இதை நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக போடலாம். எப்படி போடலான்னா, நம்ம நேம் கூட வந்து பசங்களோட நேமோ, இல்லை ஹஸ்பண்டோட நேமோ, ஃபாதரோட நேமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பண்ணுறேன், லாகின் அனிதா அர்ஜுன் போட்டுட்டேன். சரிங்களா. என்னோடய பையனோட நேம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் போட்டுக்கலாம். அடுத்து லாகின் பாஸ்வேர்டு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். சரிங்களா. அதுவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டாச்சு. அர்ஜுன் @ 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு இதனால் போட்டுக்கணும். சரிங்களா. அடுத்தது அதே ரிப்பீட் பண்ணணும். கீழே
அர்ஜுன் @23456 ஓகேங்களா. இது வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா. நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோக்காக இதை நான் உங்களுக்கு என்டர் பண்ணுறேன். ஸோ ஒரே மாதிரி பாஸ்வேர்டு மேலே லாகின் பாஸ்வேர்டு ரீஎன்டர் பாஸ்வேர்டு ஒரே மாதிரியான பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுட்டு கீழே யூபிட் ஸ்மார்ட் செயின் கம்பெனியோட அட்ரஸ் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. ரிஜிஸ்டர் கொடுத்துடணும். இதில் ஏதாவது நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க, உங்களோட நேம் வந்து எடுத்துக்கல அப்படின்னா வேறு ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் லாகின் யூசர் ஐடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. உங்கள் நேம் வேறு நேம் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி கொடுங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து உங்கள் நேம் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாகின் பாஸ்வேர்டு கரெக்டாக போடணும். ஒரு நம்பர்ஸ் லெட்டர் சேர்த்து தான் போடணும். நீங்கள் அதை பார்த்து ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லாகின் யூசர் ஐடின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகிடும் சரிங்களா. தப்பு பண்ணிட்டீங்க, இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா மூவ் ஆகாது. அதை கரெக்ட் பண்ணி போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் இது கொடுக்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வேலட் க்ரியேட் பண்ணியாச்சு, டெமோக்காக நான் கொடுத்துருக்கேன். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு போகும் மெசேஜ் ஓகேங்களா. மெயிலுக்கு போகும். மெயிலில் போயிட்டு யூனிட்டி மெட்டா ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைன்னு வரும் சரிங்களா. வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வேலட் க்ரியேட் பண்ணியாச்சு, ரெஃபரல் லிங்க் கொடுத்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிங்க் உங்கள் அப்ளைன் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க சரிங்களா. இருங்க அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் ஃபைனல் ப்ராசஸ் சரிங்களா. எப்படி ஒவ்வொரு டைமும் வேலெட்குள்ளே போயிட்டு பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், USDUnityMeta.ioன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அதை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம இனிமேல் ஒவ்வொரு டைமும் இப்படி தான் போகணும். சேஃபால் ஆப்குள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போது டி ஆப் கீழே டி ஆப் இருக்குது. டி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. சர்ச்சை கிளிக் பண்ணி சர்ச்சில் USDUnityMeta அதை சூஸ் பண்ணி கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜ் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் பேஜ் கேட்கும் சரிங்களா. ஸோ இதில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். ரைட் சைட் கார்னரில் அதான் பாருங்கள் 3 புள்ளி இருக்கும் சரிங்களா. அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டைமும் உள்ளே போகும்போது நீங்கள் இப்படி நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணி தான் ஐடி பாஸ்வேர்ட் போடணும். எத்திரியம் கிளிக் பண்ணிக்கோங்க. யூபிட் ஸ்மார்ட் செயின் இதை சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து பாஸ்வேர்ட் போடலாம் ஓகேங்களா. நான் யூசர் ஐடி நீங்கள் என்ன போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். மறந்துட்டாலும் மெயிலில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மெயிலுக்கு வந்திருக்கும் சரிங்களா. பாருங்கள் லாகின் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சா. இதுதான் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ப்ரொஃபைல் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அப்ளைனுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும். அடுத்தது லெஃப்ட் சைடில் கார்னரில் 3 கோடு இருக்குது. இந்த 3 கோடில் போயிட்டு டேஷ்போர்டில் இந்த டீட்டெயில் இருக்கும். டீம்னு போனீங்கன்னா உங்கள் டைரக்டில் எத்தனை பேர் வந்திருக்காங்க இதை பார்த்துக்கலாம். தென் வந்து எப்போ ஸ்டேக் நம்ம எப்படி கொடுக்குறோம்னா ஸ்டேக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டேக் யூபிட்டில் போனீங்கன்னா தான் பாருங்கள் இன்றைக்கி லைவ் ரேட் என்ன இருக்குது. யூபிட் லைவ் ரேட் வந்து 0.114 சென்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா எவ்வளோ ஒரு 5000க்கு நீங்கள் போடுறீங்க. ஸோ ஒரு $50 ஓகேவா. $50 போட்டால் $50க்கு எவ்வளோ இப்போது கரண்ட்டாக இன்றைக்கி ரேட்டுக்கு யூபிட் 438 அப்படின்ற யூபிட் வந்து இருக்கும். லீடர்ஸ் ஐடி போடும்போது உங்கள் லைனில் வச்சுக்கிட்டு லைவ் ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ யூபிட் கிடைக்குதோ அந்த யூபிட் லோட் பண்ணி ஸ்டேக் நவ் இது கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்ததெல்லாம் அவங்க லைனில் வச்சு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டேக் ஹிஸ்ட்ரி எல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ மறுபடியும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உள்ளே போகும்போது இப்போது ஒரு டைம் ஸ்டேக்லாம் கொடுத்துறீங்க அகைன் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னாலும் சேஃபால் ஆப்பை ஓப்பன் பண்ணி டி ஆப்பில் போங்க. சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே ஆல்ரெடி யூஸ் பண்ண லிங்க் இருக்கும். USDUnityMeta.ioன்னு சொல்லிட்டு ரெஃபரல் லிங்க் நீங்கள் டச் பண்ணி போகக்கூடாது ஓகேங்களா. ஒவ்வொரு டைமும் போகும்போது USDUnityMeta.io அது கிளிக் பண்ணிக்கோங்க. கோ கொடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் ஓகேங்களா. ஸோ ரைட் சைட் கார்னரில் 3 புள்ளி கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸ் எத்திரியம் யூபிட் ஸ்மார்ட் செயின் கன்ஃபார்ம்.
இது கொடுத்து தான் நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் போகணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். இப்போ எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பட் உங்களோட வேலட் அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணால் தானே உங்கள் லீடர் வந்து காயின் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற வேலட் பேஜில் ஃப்ரண்ட் அந்த ஆளுக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் யூன்னு கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களோட யூபிட் காயின் இருக்குங்களா, அந்த யூபிட் காயினை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசீவ் மேலே இருக்க ரிசீவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கேனர் வரும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பின்ற ஒரு வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். அப்படியே போயிட்டு உங்களோட லீடருக்கு பேஸ்ட் பண்ணி இதை சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேஷ்போர்டில் பொம்மை படத்தையே அனுப்பியிருப்பீங்க. அதில் உங்கள் நேமோட அந்த அட்ரஸ் இருக்கும். இவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு டாலர் அனுப்பிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஐடி போட்ட பீப்புள் உங்களோட நிமோனிக்கி வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை தப்பாக எழுதி வச்சுருப்பீங்க. இது நடந்த ஒரு விஷயந்தான். சரிங்களா? மறுபடியும் உங்கள் நிமோனிக்கி நீங்கள் எப்படி எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மேலே டாப்பில் உங்கள் நேம் இருக்கா, நேம் போங்க. இதில் பாருங்கள், உங்கள் நேம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இத்தனை அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ நேம் கேட்குது. இப்போ நான் வந்து பழனி அம்மாள் அந்த அக்கௌண்ட்டில் தான் நான் அதனோட நிமோனிக்கி எனக்கு வேணும். ஸோ ரைட் சைடு, அதுக்கு நேராக ரைட் சைட் கார்னரில் 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்கப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். பேக்கப் மேனுவலி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும், 809802. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேக்கப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நிமோனிக்கி வந்து ஷோ ஆகும். இந்த நிமோனிக்கியை நீங்கள் எழுதி வச்சுக்கணும், ரைட்டிங்ஸில் எழுதி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கீ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த வீடியோவில் இவ்வளோ டீட்டெயில். அடுத்து உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.